எப்பயுமே ஒரு போர் வருது அப்படின்னா, அவங்க லாஸ்ட் டைம் சொன்னவங்களாண்ட ம். உலக போர் வரும்ன்றது எல்லா வருஷம் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. வருஷம் வருஷம் சொல்லுவாங்க. இந்த ஆனா வருஷம். சில பிளானெட் சேரும்போது தான் சண்டை வரும். அது உலக போரா, இல்ல உள்நாட்டு போரான்றது அடுத்த கட்டம். ஸோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, அங்க ஒரு காரணம் வேணும். அது கிரக காரணம் என்ன? எஸ். ஒரு குடும்ப சண்டை வருதுன்னா, சொத்து பிரச்சனை வரும். ம். பங்காளி பிரச்சனை வரும். அப்ப நாட்டுக்கு என்ன வரும்னா, இதே தான் எல்லை பிரச்சனை. எல்லை பிரச்சனை. அப்ப அங்கேயும் சொத்து தான். ஆமா. எதா இருந்தாலும் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை வரும். அப்ப எதனால வருது அப்படின்னா, சில கிரகங்கள் சந்திக்கும்போது, இது எல்லா வருஷத்துலயும் நடக்கும் இது. ம். சில கிரகங்கள் சந்திக்கும்போது அங்க சண்டை வரும். அது உள்நாட்டு போரா இருக்கலாம், அல்லது எல்லை போரா இருக்கலாம், இல்ல வேறு நாட்டுகளுக்கு இடையில ஒரு போரா இருக்கலாம், அல்லது வேறு நாட்ட கைப்பற்றுவதற்கு உண்டான போரா இருக்கலாம், இல்ல அங்க இருக்கிற கனிம வளங்கள கைப்பற்றுவதற்கான பொருளாகலாம். கண்டிப்பா. இப்ப கனிம வளத்துக்கு தான் இப்ப போர் நடக்குது. இப்ப கச்சா எண்ணெய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா ஆமா. தான் இது இருக்கு. கனிம வளம் இது. ஓகேங்களா? அப்ப கனிம வளம் சம்பந்தப்பட்ட விஷயம். கனிமம் அப்படி எடுத்தீங்கன்னாவே, பூமிக்கு கீழ கிடைக்கக்கூடிய அனைத்து பொருள்களுக்கும் காரணகர்த்தா யாருன்னா சனி பகவான். ம். ஓகேங்களா? அப்ப இந்த சனி பகவான் தான் நீங்க பூமிக்கு கீழ கிடைக்கக்கூடிய ஆயில், அத்தனை ஆயில் இந்த க்ரூட் ஆயில் சொன்னோம்ல, இந்த க்ரூட் ஆயில் வந்து கிட்டத்தட்ட 10 மூலப்பொருள் பிரிச்சு எடுக்குறாங்க. ஆமா. இதுக்கு அத்தனைக்கும் கர்த்தா யாருன்னா சனி பகவான் தான். ஓகே. இந்த சனி பகவான வச்சு தான் இன்னைக்கு நகர்வு எல்லாமே நடக்குது. இன்னொன்னு நாடு எல்லை. நாடு பிரச்சனை, நாடு எல்லை பிரச்சனை. எல்லையை எப்படி நம்ம அந்த நாட்ட கைப்பற்றோம் அப்படின்றது பிரச்சனை. அப்போ ஒரு ஒரு எல்லை மண்ணு சம்பந்தப்பட்டது அப்படின்னா செவ்வாய் எடுத்துப்பாங்க. ம். அப்ப இந்த செவ்வாயும் சனியும் சேரும்போதெல்லாம் எந்த இடத்துலலாம் சேருதோ, எந்த எந்த சூழ்நிலைகள்ல சேருதோ, அங்க அது சார்ந்த பிரச்சனை வரும். இப்போ சேர்றது கனிமம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதாவது கச்சா எண்ணெய் நிச்சயமா. பிரச்சனையும், ஆமா. அந்த நாடு பூமி சார்ந்த பிரச்சனையும் நடக்குது. அதுக்கு என்னன்னா, இந்த சனி, செவ்வாய், ராகு சம்பந்தப்படும் பொழுது, அந்த இடத்துல ஒரு பிரச்சனை உருவாகும் அப்படின்றது ஒரு ஒரு கிரக விதி இது. அப்ப எப்பலாம் இந்த கிரகம் சம்பந்தப்படுதோ, அப்போலாம் அந்த இடத்துல சண்டை வரும். இப்ப எதுக்காக சண்டை வரும்னு அடுத்த ரூல் இருக்கும். ம். ஓகேங்களா? இப்போ எல்லை பிரச்சனைனா அதுக்கு ஒரு ரூல் இருக்கும். கனிம பிரச்சனை அதுக்கு ஒரு ரூல் இருக்கும். இல்ல அதையும் தாண்டி பொருளாதார பிரச்சனை இருக்கும். இப்போ பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனையும் இருக்குது. கனிமம் சார்ந்த பிரச்சனையும் இருக்குது. அப்ப பொருளாதாரம் அப்படின்னா குருவ எடுத்துக்கணும் நீங்க. இப்ப பாருங்க செவ்வாய்க்கு திரிகோணத்துல குரு இருக்காரு. செவ்வாய்க்கு 2ல சனி இருக்காரு. கூட ராகு, சூரியன் இருக்காரு. அப்ப என்னன்னா, கனிம வளமும், பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை தான் பிரதானமா ஒண்ணுது கடந்த ஒரு 10 நாளாவே. அப்ப காரணம்னா, எப்போலாம் இந்த சனி, ராகு, செவ்வாய் சம்பந்தப்பட்டு, கூட குருவும் சம்பந்தப்படுதோ, அங்க பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனையும், கனிம வளம் சார்ந்த பிரச்சனையும் வரும். ம். இது வருஷத்துல எப்பலாம் சந்திக்குதோ, இது எந்த வருஷமா எடுத்துக்கலாம் நீங்க. கடந்த ஒரு 100 வருஷமா நீ எடுத்து கணக்கு போட்டாலும், இதுதான் உங்களுக்கு ஃபிக்ஸடு. அப்ப இந்த சனியோட பார்வையில செவ்வாயோ, செவ்வாயோட பார்வையில சனியோ வரும்போதெல்லாம், அந்த அந்த கால அளவும் நடக்கிற பிரச்சனையும் மாறி மாறி வரும். இப்ப ராகு சம்பந்தப்பட்டனால பிரம்மாண்டமான போர்.